உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதினா சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு கை புதினா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் ஒரு கைப்பிடிக்கு தேங்காய் எடுத்து சேர்த்துப்போம். ரெண்டு பச்சை மிளகாய் அதில் உடைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி சின்ன துண்டாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். கொஞ்சம் புளி, இது கூட தேவையான உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க புதினா சட்னி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசை கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது வதக்காமல் பச்சையாக அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை அரைச்சி பாருங்கள். இது இப்போ நம்ம அதை கழுவி ஊற்றிக்கலாம். இதை இப்போ தாளித்து நம்ம போட்டுப்போம். ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பம் போட்டு தாளிச்சுக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து அதில் நம்ம சேர்த்துப்போம். இப்போ நமக்கு புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.